ஹலோ பசங்களா, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட உங்களோட ட்ரீம் என்னன்னு கேட்கும்போது ஒன்று சொல்றது ட்ரீமே இல்லைன்னு சொல்றது, இல்லைன்னா எக்ஸாம் மார்க் வரட்டும் அதை பொறுத்து நம்மளோட ட்ரீமை செட் பண்றது. இப்படி ட்ரீம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நூல் அருந்த பட்ட மாதிரி தான். எங்க வேணாம் போகலாம், எந்த திசையில வேணாம் போகலாம். என்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை டாக்டர் படிக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிடலாம். அதர்வைஸ் பேரண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல சொல்ற குரூப்பை எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ எடுத்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிடலாம். இப்படி ஸோ நமக்கு ஒரு ட்ரீம் இல்லாம நம்ம படித்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட வாழ்க்கைய ப்ராப்பரா இருக்காது, மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ற மாதிரி இருக்கும். நீங்க ட்ரீம் வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்குவேன், உங்களோட என்ஜினியரிங் தான் ட்ரீம் அப்படின்னா, ஸோ அந்த என்ஜினியருக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நீட்டு தான், அதாவது மெடிக்கல் தான் என்னோட ட்ரீம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தை நாம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ட்ரீமை குயிக்காக அச்சீவ் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ஜினியரிங்கை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை என்ன அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்ல போகிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சர்ப்ரைஸ் பசங்களா. இதை நீங்கள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன், என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டேன் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, டாப் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் ஐ ஸ்டார்டட், நார்மலாக நமக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் இருக்கும். ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், அது என்ஐடி ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஜேஇ மெயின்ஸை ஃபர்ஸ்ட் லெவலில் நான் கிராக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் இருக்கும். ஜேஇ மெயின்ஸை நீங்கள் கிராக் பண்ணீங்கன்னா என்ஐடியில் ஜாயின் பண்ணலாம் இஃப் இட் இஸ் அ குட் பர்சன்டைல். நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எழுதிட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்வான்ஸ் அப்படின்னா, ஒன்ஸ் அட்வான்ஸையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐஐடியில் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். எஸ். ஸோ இப்போ இந்த ஜேஇ மெயின்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம், என்னாலலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அது ரொம்ப தலைவலியான வேலை அப்படி நினச்சிங்க அப்படின்னா, அதை தவிர தமிழ்நாட்டில் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபார் அ டிஃப்ரெண்ட் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் விஐடி யூனிவர்சிட்டி, ஸோ விஐடி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த விஐடி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோர்த் ஒன்று அமிர்தா யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ சிவ் நாடார் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் ஒன் அண்ட் மணிப்பால் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகே. அதே மாதிரி நான் எடுத்துட்டேன் பிட்ஸ் பிலானி, இதுவும் ஒரு என்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி CU18 சொல்லும் போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஃபைனலி என்ன சொல்லலாம் அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ இதுலேயும் என்ன கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா என்ஜினியரிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ கடற்படையில் நான் என்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும். அதாவது உங்களோட கோர்ஸை நீங்கள் பண்ணலாம், வேலைக்கு பதிலாக கோர்ஸை நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் என்ஜினியரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, ஜேஇ மெயின் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் பிக் சர்ப்ரைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இப்போ தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத ஒரு ஃப்ரீ கோச்சிங் நாம கொடுக்க போறோம். எதுக்குன்னா ஜேஇ மெயின்ஸ்க்கு இல்லை. ஸோ எதுக்கு கொடுக்க போறோம்? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்க போறோம், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு கொடுக்க போறோம், விஐடிக்கு கொடுக்க போறோம், அண்ட் ஆல்சோ அமிர்தா, சிவ் நாடார் யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ மணிப்பால் யூனிவர்சிட்டிக்கு நாம ஃப்ரீ கோச்சிங் கொடுக்க போறோம். இந்த கோச்சிங்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் அண்ட் ஆல்சோ ஆப்டிடியூடும் எல்லாத்தையும் நாம கொடுக்க போறோம் பசங்களா கமிங் செஷன்ல எல்லாமே. ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பசங்களா. நெக்ஸ்ட் 1 இயர் இந்த சேனலை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு குட் இன்ஸ்டியூட்ல நீங்க படிப்பீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சேலரியில உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் பசங்களா. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சேனலை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க.
இந்த சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்களும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் பசங்களா. ஓகே, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, நான் சிவகுமார், ஃபிசிக்ஸ் டீச்சர். நான் என்ஐடியில் கிராஜுவேட் பண்ண பாஸ்ட் 8 இயர்ஸ் நீட் அண்ட் ஜேஇ டீச் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச் பண்ண போகிறேன், ஆஸ் வெல் அஸ் மேத்தும் டீச் பண்ண போகிறேன் பசங்களா. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் செஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். ஸோ ஒவ்வொன்றா இதுக்கப்புறம் வர்ற செஷனில் பூராமே நான் என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறேன், வாட் இஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் டாப்பாக பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட சேலரி, அதே மாதிரி எப்படி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணணும், அதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறது 1 by 1 எல்லா யூனிவர்சிட்டியும் 1 by 1 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண பசங்களா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது, இன்க்ளூடிங் ஆல் த சிலபஸ். ஏன் அப்படின்னா நாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லும் போது பிளைண்ட்லி ஏதோ ஒரு சிலபஸ் எடுத்து படிக்கிறதுக்கு பர்டிகுலர் சிலபஸை படிக்கும்போது உங்களால பாஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும் பசங்களா. ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் யூ தட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட அச்சீவ்மெண்ட் அரஸ் உங்களோட ட்ரீம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ஜினியரிங்னா என்ஜினியரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ஜினியரிங்க்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பசங்களா. டோன்ட் வெரி, ஒன்ஸ் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டைமில் நீங்கள் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆல் த பெஸ்ட். Thank you for viewing. Please subscribe and share the channel. Thank you.